ஹார்ட் மெட்டீரியல் செலக்ட் பண்ணும் சரியா. இதே வந்து அதுல ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து எவ்வளவு இருக்கணும் 39.5 டிகிரி. கேஸ்ட் அயர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆங்கிள் 5 டிகிரி குறையுது 60 டிகிரி. ஆங்கிள் இன்க்ளினேஷன் வந்து 37 டிகிரி. மைல்டு ஸ்டேட்ல 55. இப்போ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஒரு ரேஷியோ வந்து மைனஸ் ஆகுது, டிஃபரன்ஸ் தெரியுதா? 65 60 55 50 வரும்போது தான் 15 டிஃபரெண்ட் ஆகும். 60 மற்றெல்லாம் வந்து 5 தான் டிஃபரெண்ட். அப்போ நீங்க அந்த மெட்டீரியல் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு ஆங்கிள் பாயிண்ட் ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மீதி எல்லாம் 5 மைனஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஈஸியா மட்டும் அது 30 டிகிரி ஞாபகம் வச்சு. மற்ற எல்லாமே மற்ற ஐகார்பஸ் காஸ்ட் அயர்ன் மைல்டு பிராஸ் காப்பர் வரைக்கும் 5 என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிடலாம். 65 ஞாபகம் வச்சுக்கலாம் போதும். 5 மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல் நேம் மட்டும் நீங்க மறக்கூடாது. புரியுது? அந்த ஆர்டர் மறக்கூடாது. அதை மறந்துட்டீங்கன்னா அதான் கொலாப்ஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஐகார்பஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் காஸ்ட் ஸ்டீல், அப்புறம் மைல்டு ஸ்டீல் பிராஸ். அதாவது ஹார்ட் மெட்டீரியல் இருந்து அவங்க சொல்றாங்க. ஐகார்பஸ் ஸ்டீல்ன்றது ஹார்ட், அப்புறம் காஸ்ட் அயர்ன்றது அதை விட கொஞ்சம் கம்மி ஹார்ட்னஸ். அது கீழே மைல்டு ஸ்டீல் அதோட கம்மி. அப்புறம் பிராஸ் காப்பர்லாம் சாஃப்ட் மெட்டீரியல், அலுமினியம் சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்தவரை நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த ஆங்கிள் வந்து ஒய்டா இல்லைன்னா ஷார்ப்பாங்கிறது நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா. அப்போ இப்போ இது எல்லாமே என்ன ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் வரும் பாருங்க, டிஃபரெண்ட் ஆகுது. 39.5 டிகிரி, 37, 34.5, 32, 29.5 டிகிரி, 20 டிகிரி, 22 டிகிரி சரிங்களா. ஸோ இந்த மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது சிசில் வந்து எதை பொறுத்து அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல் ஹார்ட் மெட்டீரியல். சாஃப்ட் மெட்டீரியல் தான் நமக்கு கார்பனிக் ஆங்கிள் இருக்கும். இது ஹார்ட் மெட்டீரியல் வைட் ஆங்கிள் இருக்கும். ஆமா, அந்த பாயிண்ட் ஆங்கிளை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்க்ளினேஷன் ஆங்கிள் என்ன பண்ணலாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணி அதை சரிங்களா. அது மெயினா வந்து இன்க்ளினேஷன் ஆங்கிள் அதிகமா கேட்க மாட்டாங்க. 5 டிகிரி மைனஸ் 2.5 ஆமா 39.5 37 அது 2.5 அது 5 டிகிரி ஆமா. ஸோ அந்த கான்செப்ட் மெயினா வந்து நீங்க பாயிண்ட் ஆங்கிள் மட்டும் தான் எக்ஸாம் நிறைய கேட்குறாங்க. இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து ரேர். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், நோ ப்ராப்ளம் இல்லையா. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம். சிசில பொறுத்தளவு பாயிண்ட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த மெட்டீரியல் ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 5 மெட்டீரியலுக்கும் 65 ஸ்டார்ட் பண்ணி 5 மைனஸ் பண்ணிங்க. 65 மட்டும் எவ்வளோ வரும் 30 டிகிரி மாறும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி டெப்த் கேஜ். டெப்த் கேஜ் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா the ordinary depth gauge is semi precision instrument. Precision instrument ங்கிறது உங்களுக்கு semi precision னா ரெண்டு என்ன டிஃபரன்ஸ். precision சொன்னா மிக துல்லியமாக, semi precision னா தோராயமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ordinary depth gauge is semi precision instrument used for measuring of the depth of increases, slot and steps. Measuring of depth of this is the knowledge slot and steps. Steps உடைய இல்ல slot உடைய depth நம்ம என்ன பண்ணலாம்
மெஷர் பண்ணலாம். இதே பர்பஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். டெப்த் மெஷர் பண்றது எதை வச்சு பண்ணலாம் சொல்லுங்க. டெப்த் கேட்கலாம். மல்டி பர்பஸ்க்கு ஒரு டூல் யூஸ் ஆகுது. எல்ஏ காலிபர் எல்ஏ காலிபர் வச்சு டெப்த் ஸ்லாட் உடைய டெப்த் நம்ம மெஷர் பண்ணலாம். பண்ண முடியுமா முடியாதா? அதுல டெப்த் பாகம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்லி டெப்த்துக்காக மட்டுமே, புரியுதா? மெஷர் பண்றதுக்காக இது வந்து மேனேஜ் பண்ணுது இந்த இந்த டெப்த்துக்கு. ஓகேவா? அதனால வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். அது வந்து எவ்வளவு டெப்த்னா ஒரு சர்டன் டெப்த் மட்டும்தான் நம்ம அளக்கணும். அந்த டெப்த் பார் யூஸ் பண்ணி இதுல ரெண்டு காட்டுங்க. இது அப்படி கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கு. நமக்கு அந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம பாருங்க அவைலபிள் இந்த ரேஞ்ச் 0 to 200 mm. ஆர்டினேட் கேஜ்ல மெஷர் பை அக்யூரசி எவ்வளவு வரையும் 0.5 mm அக்யூரசி வரையும் நம்ம என்ன பண்ணலாம். இது வந்து டெப்த் வந்து மெஷர் பண்ணலாம். அந்த ஸ்லாட் வந்து எவ்வளவு இருக்கு நம்ம மெஷர் பண்ணலாம். இதோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ் பாருங்க. இதை கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. நம்பர் தெரியுதா உங்களுக்கு? சூப் பண்ணணும். தெரியுது. 1 2 3 4 4 இருக்கா? ஒன்னு வந்து கிராஜுவேட்டட் பீம் பாட்டம் சைடுல இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லைடிங் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து கிளாம்பிங் ஸ்க்ரூ, அதை அட்ஜஸ்ட் பண்ற சைடுல வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம், மேலே ஏற்றலாம் இல்லை இறக்கலாம். சரியா? அப்புறம் ஸ்கேல் இருக்கு. இந்த சென்டர்ல அந்த ஸ்கேல்ல தான் என்ன ஆகுது, அது மூவ்மெண்ட் ஆகுது. எது? அந்த கிராஜுவேஷன் பீம் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. அந்த பேஸ் வந்து 4வது பாயிண்ட் வந்து பேஸ். சரியா? இது வந்து என்ன பண்ணலாம், ஜாபுடைய சர்ஃபேஸ் இல்லையா, அது மேல செட் பண்ணிட்டு இப்போ அதோட ஸ்லாட்டோட டெப்த் ஆகலாம், இல்லைன்னா அதோடைய எவ்வளவு டெப்த், எனி ஸ்லாட் ஆன கட்டிங் போர்ஷன் தான் என்ன டெப்த் எவ்வளவு இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி ஒரு ஹோல் போட்டுருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் எது கூட போகலாம். நம்ம இந்த டயமீட்டர் போக முடியாது. அப்போ அது வந்து வேற எந்த குழு போட்டோம்னா நமக்கு வந்து நம்ம ஹைட் வந்து இது உள்ள போய் இருக்கும். இதே நாங்கள் கரெக்டாக பக்கத்து மேல அந்த பேஸ் வந்து சீட் பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ டெப்த் இருக்கு போதோ கரெக்டாக டைட் பண்ணிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீடிங் இருக்குது நம்ம தெரியும். இது வந்து ரேஞ்ச் எவ்வளோ சொன்னோம், 0 to 200 mm. எவ்வளோ அதோட ரீஸ் கவுண்ட் எவ்வளோ வரையும் ஆகலாம், 0.5 mm வரைக்கும் பண்ணலாம். இது வந்து precision instrument கிடையாது, செமி precision instrument. சரியா? இதுவும் அதேதான். இந்த கேர் மெயின்டெனன்ஸ் வந்து நத்திங் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், எல்லாம் பல்ல ஏதாவது இருக்காங்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்கான பாக்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இது இல்லைம்மா 74 போயிடும். மார்க் மீடியம் 74 பேஜ் நம்பர் 70. இல்ல 74 மேல ஏறும். 84 இருக்கா பாருங்க. 84 74 இருக்கா? 84 வாங்க. கொஞ்சம் மேல இருக்குங்க. ஓகே. இது என்னன்னு சொன்னா இப்போ பவர் ஆக்ஸா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் ஆக்ஸா நம்ம நார்மல் ஆக்ஸா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நார்மல் ஆக்ஸா வந்து பிளேடை ஃபிட் பண்ணி ஆக்ஸா வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இது பவர் ஆக்ஸா. இப்போ மாஸ் ப்ரொடக்ஷனு இப்போ வந்து நிறைய ஒரு டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 mm டயாமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா 1000 mm டயாமீட்டர் அதெல்லாம் வந்து கையில கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன பண்ணோம்னா பவர் ஆக்ஸால மட்டும்தான் கட் பண்ண முடியும். அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா மெட்டல் கட்டிங் சாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட்லி காமன் யூஸ்ட் ஆர் த பவர் சா, அட்ஜாயின்ட் பெண்ட் சா அண்ட் சர்க்குலர் சா, அப்புறம் கான்டூர் பேண்ட் சா அப்படின்னு.
இன்ஜினியரிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா மெட்டல் கட்டிங் சால்வ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பேட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பவர் ஆக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அந்த 4 டைப் வந்து என்னன்னா, ஒன்று வந்து பவர்ஸா, இன்னொன்று அர்ஜானட் பேண்ட்ஸா, இன்னொன்று சர்க்குலர்ஸா, இன்னொன்று 4வது கான்ட்ரோ பேண்ட்ஸான்னு சொல்றோம். பவர்ஸானா என்ன, கொஞ்சம் மேலே இருக்கு இந்த பிக்சர் பாருங்க. சில மெஷின் இருக்கு, மேலே வந்து ஒரு பிளேடு மூவ்மெண்ட் கொஷன் இருக்கா, அதுதான் வந்து அதுக்கு நடுவில் வந்து பிளேட் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து பவர் சால் சொல்லணும். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ் ஃபார் மெட்டல் கட்டிங் சா அண்ட் டிஸ்கஸ் இன் ரிலேட்டட் தேரி அப்படின்னு சொல்லி அந்த தேரியை கோட் பண்றாங்க. இது எப்படின்னு சொன்னா பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து மோட்டார் இருக்கு, மோட்டாரு, இது வைஸ்ல தான் ஜாப் லோட் பண்ணியிருக்காங்க, கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் பீஸு, இது சா பிளேடு, இது வந்து ஃப்ரேம். இப்போ வந்து இது மோட்டார் இருந்தாலே இதோட உதவியோட இது கட் பண்ணணும், மேனுவல் கிடையாது இல்லையா. இது வந்து எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், எலக்ட்ரிக் பவருடைய உதவியோட தான் மோட்டார் செயல்படுது. அப்போ வந்து அவங்க ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போயிட்டு தான் கட் பண்ணுது. எவ்வளவு டயமீட்டர்னாலும் இதை கட் பண்ணலாம், எவ்வளவு பெருசாக இருந்தாலும். அந்த பெட்டோடைய சைஸ் இருக்கு, பெட்டோடைய சைஸ் பொறுத்து நம்ம எவ்வளவு டயமீட்டர் வேணும் நம்ம வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரேஞ்ச் பெட்டோட ரேஞ்ச் இருக்கு, அதை பொறுத்து அதை நம்ம வந்து ஜாப் செட் பண்ணி என்ன பண்ணலாம், சிலிண்டிக்கல் ஆறு ஆங்கிள் இல்லைன்னா பாட்டு எல்லா வீட்டுக்குமே இதெல்லாம் பண்ணலாம். ஒரு 10 mm திக்னஸ் இல்லைன்னா ஒரு 12 mm திக்னஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு 100 பீஸ் வேணும், 200 பீஸ் வேணும், 300 பீஸ் வேணும்னா அதெல்லாம் மேனுவலா பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு டைம் எடுக்கும், கன்சூமர் அதிகமாக டைம். அதனால வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பவர் ஆக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. இது வந்து பேட்ச். ரெண்டாவது அர்ஜானல் பேட்ஸா சொல்றாங்க. அர்ஜானல் நத்திங் பட் வெட்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, கட்டிங் எப்படி இருக்கு, அதோட அர்ஜானல் பொசிஷன் மிஷினுக்கு அர்ஜானலா இருக்கு, அதான் அர்ஜானல் பேட்ஸா சொல்லுவோம். அது வந்து வெட்டோடைய டைரக்ஷன்லயே வந்து போனதான் ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். இது வந்து வெட்டுக்கு வந்து கிராஸ் அர்ஜானலா குறுக்கு வாசமா கட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா நம்ம லோடிங் பர்பஸ் வந்து சில ஜாப் வந்து நம்ம வேலையாவே லோட் பண்ணலாம், சில நம்ம பண்ண முடியாது. காரணம் என்னன்னா நமக்கு பேப்பரா வந்து கட் பண்ணணும், இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட் டிகிரி ஒரு சாய்வா கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த அர்ஜானல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சரிங்களா. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். தேர்ட் வந்து என்ன சொல்றாங்களா, சர்க்குலர் சா. இது சர்க்குலர் சா தெரியுங்களா, சர்க்குலர் மீன்ஸ் என்ன, சிலிண்டிக்கல் ஓகேவா. சர்க்குலர் சானா அந்த கட்டிங் எப்படி இருக்கு, இப்படி இந்த பிளேட் எப்படி இருக்கும், சர்க்குலர் டைரக்ஷன்ல இருக்கு, லென்த் வைஸ்ல இருக்காது, அதாவது எலிப்ஸ் ஷேப் கிடையாது. இது வந்து சர்க்குலர் டைரக்ஷன்ல கட்டிங் வீல் எப்படி இருக்கும், சர்க்குலர் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால வந்து ஒரு சா பிளேட் மேல இருக்கா. இது ஒர்க் பீஸ் எப்படி இருக்கு, வெர்டிகலா ஒர்க் பீஸ் செட் பண்ணிட்டு தூளை வந்து நான் இப்படி கட் பண்ணுது, அர்ஜானல் சர்க்குலர் மோஷன் தான் கட் பண்ணுவோம். அதனால இதை வந்து என்ன பண்ணுவோம், சர்க்குலர் சான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். This type of cutting machine used to when cutting material have a large cross section, பெரிய ஏரியா வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வந்து கான்டாக்ட் போர்ஷன் வந்து இதாகுமா, நமக்கு வந்து இப்போ ஒரு வெளி ஷேப்ல இருக்குன்னா போயிட்டு வரக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும்ல. பட் இது வந்து கான்டாக்ட் போர்ஷன் அந்த பர்டிகுலர் ஏரியா தான் கான்டாக்ட் ஆக போகுது. அப்போ இதே ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு கட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து கட்டிங் ஏரியா வந்து லார்ஜ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த பேண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கான்டோசா. கான்டோசா என்ன சொல்றாங்கன்னா, in this metal bands of blade is used and the contours are continuous cutting motion. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேண்ட்ஸால அதே பிளேடு தான் இங்கே யூஸ் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸா நம்ம பண்ண முடியாது. இதுல வந்து கண்டினியூஸா தான் பண்ணலாம். நீங்க கான்டோர்ல வந்து கண்டினியூஸா நம்ம கட்டிங் வந்து பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிளேட் வந்து என்னன்னா அதே பிளேட் தான், அதை யூஸ் பண்ற அதே பிளேட் தான் இது. ஜஸ்ட் மெக்கானிக்ஸ் வந்து டிஃபரெண்ட் அவ்வளவுதான். இட் இஸ் யூஸ்
These machines are very much useful for cutting metal to different profiles. Different profiles na, for example வந்து இப்போ நமக்கு ஒரு ஷேப் இருக்கு, இன்னொரு ஷேப் இருக்கு. எந்த ஷேப் வேணுமோ இந்த டைரக்ஷன்ல இப்போ கேமரா வேணும், இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா வேணும், இந்த வேற ஆங்கிள் வேணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த கான்டோர்ல நம்ம வந்து செட் பண்ணி கட்டிங் பண்ணணும். சரியா? ஆனா அதுல பேட்சால அது மாதிரி பண்ண முடியும். அது 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 ஒரு அட்வான்டேஜ் இந்த கான்டோர். இந்த கான்டோர்ல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கான்டோர்ல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது என்ன பண்ணலாம்? நமக்கு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா லாஜிக் கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம பண்ணுவாங்க. அதாவது அதோடைய மல்டி மல்டி ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களா? கட்டிங் மெட்டல் டு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் உருவ வடிவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? Different speed can be obtained while cutting with the help of variable speed pulley. இதுல ஸ்பீட் புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு மாதிரி நம்மலாம் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் புள்ளியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? ஸ்பீடை நம்ம என்ன பண்ணலாம்? குறைவா வேணுமா அதிகமா வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். For repairing broken corners of blades, these machines are fitted with a share of trimming the blade end. Butt welding machine for joining the ends and the small grinder to clean the welded jointed. எப்படி இதை உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கிறது வெல்ட் பண்ணி நம்ம வேலை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா? அதுதான் இந்த கண்ட்ரோல் மிஷின்ல கீழே மேல காட்டியிருக்கு. இதுல பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க. இதான் வந்து டேபிள் சாப் கைடு, அப்புறம் இங்க பட்டு வெல்டர், இங்க அப்புறம் கிரைண்டரு, அப்புறம் பேக் டென்ஷனு இண்டிகேட்டரு, இங்க ஜாபு கொஞ்சம் டவுட். ஜாப் செலக்டர் டைல், ஜாப் செலக்டர் டைல். ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய பார்ட்ஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல் இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கொஞ்சம் நீங்க தெளிவாக அறிவிக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல, எனக்கே தெரியல பார்ட்ஸ். சரியா? ஸோ இதில் அப்புறம் எத்தனை பவர் ஆக்ஸால வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். பேங்க்ஸா மெயினா வந்து இந்த கான்ட்ரோல் வந்து மனநிலைய கான்ட்ரோல் வந்து வயர் சர்ஃபேஸ் உள்ள ஒரு கட்மெண்ட் யூஸ் ஆகுது. ப்ரொஃபைல் டிஃபரெண்ட் ப்ரொஃபைல் யூஸ் ஆகுது. ஓகே. அவுட் சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா வகையும் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அவுட் சைட் மைக்ரோமீட்டர், இன்சைட் மைக்ரோமீட்டர், எலக்ட்ரிக் மைக்ரோமீட்டர், மாதிரி இருக்கு. இந்த மைக்ரோமீட்டர் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோமீட்டர் இஸ் a precision instrument. அங்க பார்த்தோம் டெப்த், ஆர்டினரி டெப்த் பார்த்தோமா? அது வந்து என்ன சொல்லணும்? செமி precision instrument. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? precision instrument. That means மிக துல்லியமாக அளக்கக்கூடிய மீனா. precisionக்கும் செமி precisionக்கும் நீங்க வந்து இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அப்பதான் அவங்க லீஸ்ட் கவுண்ட் கேட்டாலும் கரெக்டா நீங்க பேச முடியும். சரியா? அப்போ the micrometer is a precision instrument used to measure a job generally within accuracy எவ்வளோ? 0.01 இதை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதோடைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேல கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? பார்ட்ஸ் பார்ட்ஸ்
இதுல வந்து பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த யூ ஷேப்ல இருக்கு இல்லையா, அது பேர் என்ன ஃப்ரேம் சொல்லுவோம். சரியா? இப்ப இவங்க கொடுக்குற ஒரு மைக்ரோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து 0 to 25 mm ரேஞ்ச். 0 to மைக்ரோமீட்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்ட் ரேஞ்ச் இருக்கு. 0 to 25, 0 to 50, 0 to 75 அப்படின்னு ரேஞ்ச் இருக்கு. சரியா? இதை நம்ம எந்த அளவுக்கு அளக்க போறோமோ அதுக்கு மாதிரி இந்த ரேஞ்சுல மைக்ரோமீட்டர் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யூ ஷேப் இருக்கிறது வந்து பார்ட்ஸ் நேம் வந்து ஃப்ரேம் சொல்லுவோம். அப்புறம் அந்த யூ ஷேப்லயே என்ன பண்ணா ஆன்வில்னு ஒரு கொடுத்துருக்கா, அதுதான் வந்து இந்த மிடில் ஜாப் வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ண கான்டாக்ட் ஏரியா தான் ஆன்வில் சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பிண்டில் இப்போ வந்து என்னன்னா ரெண்டுமே வந்து டைப் பண்ணதுனால ஆன்வில் ஸ்பிண்டில் என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஜாப் மெஷர் பண்ணோம்னா ஜாப் எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் நடுவில் வந்து வச்சுதான் நம்ம டைப் பண்ணுவோம். சரியா? அப்புறம் ஸ்பிண்டில் லாக், இந்த இடத்துல ஸ்பிண்டில் லாக்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து ரீடிங்கை செட் பண்ணிட்டு லாக் பண்ணா லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேரல் ஸ்லீவ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது டிம்பிள் ஸ்கேல். இந்த பேரல் ஸ்லீவ்ல தான் என்ன பண்ணுவோம்னா இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வரும். மெயின் ஸ்கேல் டிவிஷன் வரும் பேரல். அப்புறம் டிம்பிள் ஸ்கேல்ல டிம்பிள் ஸ்கேல் டிவிஷன் வரும். அது வந்து எப்படின்னா இது வந்து ஷார்ட் மாதிரி இருக்கும், அதாவது கோல்டு, இது நெட் டைப். அதுதான் அந்த பிரின்சிபல் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். கோல்டன் நெட் பிரின்சிபல் மெத்தட்ல தான் இந்த கொஸ்டின் நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கோல்டன் நெட் பிரின்சிபல் மெத்தட்ல தான் இது என்ன ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ரேட்சர், லாஸ்ட்ல ரேட்சர் ஸ்டாப்ல இருக்கு. இந்த ரேட்சர் ஸ்டாப் இருக்குன்னா நமக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதை டைப் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் முடியாது சொல்லியிருக்காங்க. மிஷினா அது என்ன பண்ணணும், ரொம்ப ஜென்டில் மேனர்ல ஹேண்டில் பண்ணணும். சும்மா ரப்ப டைப்ல நம்ம ரப்பா ஹேண்டில் பண்ணணும். அப்போ சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும், ரைட் மேனர்ல ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்டிலுக்கும் அந்த ஸ்பெல்லிங் ஏரியால நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஆகணும், ஒரு கம்பியை வச்சுட்டு அதோட டயமீட்டரோ இல்லை ஒரு திக்னஸ் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா இந்த ரேஷன் ஷாப் என்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரோம். வந்து ஒரு இந்த குவாலிட்டி ஆரம்ப உடனே நான் ஒரு சவுண்ட் வரும், அப்படி ஒரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் வந்து நிற்கணும்னு அர்த்தம். சரியா? அதுக்கு மேல ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ அதுக்காக தான் இந்த ரேஷன் ஸ்டாப். அதுக்கப்புறம் மெயின் ஸ்கேல்ல இந்த கோடை எத்தனாவது வேல்யூ இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் டிபிள் ஸ்கேலுடைய வேல்யூ பார்க்கணும். பார்த்துட்டு அதோடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதோட கிராஜுவேஷன் மெட்ரிக் அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ல கிராஜுவேஷன் சொல்றாங்க. கிராஜுவேஷன்னா மெயின் ஸ்கேல சிங்கிள் ஸ்கேலும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு லைனோட வேல்யூ என்ன அப்படின்றத எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிராஜுவேஷன் பாருங்க. மெட்ரிக் மைக்ரோமீட்டர் which of the spindle thread is 0.5 mm. In one rotation the single scale spindle advances by 0.5 mm அப்படின்னு சொல்றோம். இந்த barrel 25 mm long datum line is marked. This line is further graduated to millimeter and half millimeters அப்படின்னு சொல்றோம். ரெண்டு ஸ்கேல் சொல்றாங்க, மெயின் ஸ்கேல் அப்புறம் சிங்கிள் ஸ்கேல் சொல்றோம். இந்த மெயின் ஸ்கேல் தான் barrel, சிங்கிள் ஸ்கேல் வந்து இந்த சிங்கிள் வருகிற சிங்கிள் ஸ்கேல். அப்போ அந்த மெட்ரிக் மைக்ரோமீட்டர்ல வந்து எப்படி ஒரு லைனோட வேல்யூ எவ்வளவு இருக்கா சொல்லிருக்காங்க, 0.5 mm. சரியா? 0.5 mm. ரைட்டா? அதே வந்து இந்த சிங்கிள் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா 0.5 mm 25 மெயின் ஸ்கேல்ல 25 mm வந்து இந்த டேட்டா லைன் வந்து மெயின் லைன் தான் மார்க் பண்ணிருக்கோம். 25 mm. இதுல வந்து இந்த அந்த இடையில ஒவ்வொரு லைனோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, 0.5 mm. சரியா? சிங்கிள் ஸ்கேல்ல வந்து எவ்வளவு இருக்கு, 0.4. அது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு லைன் வந்து ஓவர்னு போகும் இல்லையா, அதாவது ஒரு மைக்ரோ இந்த மாதிரி அது வந்து 10 மைக்ரோ அது பிரிச்சிருப்பாங்க லைன். அப்போ இதுல வந்து ஒரு லைன் வந்து 0.5. அப்போ எத்தனை லைன் இருக்கு, 25 லைன் இருக்கு. 25 மீன்ஸ் என்னன்னா அதோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம், 0 to 25. அந்த மேக்சிமம் அளவு வச்சுதான் ரேஞ்ச் சொல்றோம். 0ல இருந்து 25 வரைக்கும் தான் இதை அளக்க முடியும். சரிங்களா? அந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதை விட கூடுதல் ஆகுதுன்னா அடுத்த ரேஞ்சுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அதை மறக்கணும். இப்போ தெரியுதா? இதுல இதான் திம்பிள் ஸ்கேல். திம்பிள் ஸ்கேல்ல லைன் கிராஜுவேஷன் பாத்தீங்களா எப்படி பிரிச்சிருக்காங்க? சர்க்குலர் மோஷன்ல இப்படி அளவு இருக்கும். மெயின் ஸ்கேல்ல வந்து இந்த சைட்ல ஸ்ட்ரெயிட்ல இருக்கும் அளவு. இதுதான் அது மேல என்ன ஆகுது, நெட்டு சுத்துற மாதிரி இப்போ மேல கிராஸ் ஆகுது போகும்போது. இப்போ ஜாப் இங்க நடுவில் வச்சிருக்கீங்க, அளந்து பார்க்கும்போது எவ்வளவு இருக்குது, மெயின் ஸ்கேல் வேல்யூ தனியாக எடுத்துக்கணும். திம்பிள் ஸ்கேல்ல ஒரு லைனுடைய வேல்யூ எடுத்து லைன் கோஷன் ஆகி பார்த்து அதையும் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் டோட்டல் பண்ணாங்கன்னா இதோட திக்னஸ் இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்படிதான் வந்து ரீடிங் பார்க்கணும். இப்போ ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 mm into 0.5 mm. The graduation of numbers are 0, 5, 10, 15, 20. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்? 25 என்ன பண்ணணும், அது மேல பண்ண முடியும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? 0 to 25 டிகிரி ரேஞ்ச் உள்ள ஒரு அவுட்சைட் மைக்ரோஃபோன்ல மேக்ஸிமம் how much can be measured அப்படின்னு கொடுத்து கீழே ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு மினிமம் 0 to 25 மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ஆக முடியும்னா 25 தான் ஆக முடியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாதா? அங்கே வந்து என்ன பண்ணுவோம், வேல்யூ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மினிமம் கேட்டிருக்காங்களா கொஸ்டின்ல அப்படிங்கிறத பார்த்து மினிமம் என்ன 0 தான், மேக்ஸிமம் 25. அப்புறம் ஏன் அந்த வேல்யூ வந்து எதை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா the circumference the beveled edge of a thimble. திம்பிள்ல தான் சர்க்கம்ஃபரன்ஸ்ல அளவு போய்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லலாம், 50 டிவிஷன் இருக்குன்றோம். எவ்வளோ இருக்கு? 50 டிவிஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5, அப்புறம் 10, 15, அப்புறம் 45 to 15 எப்படி இருக்கு? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்குது. எப்படி இருக்கு? கிளாக் வைஸ் டைரக்ஷன். அந்த திம்பிள் வந்து எந்த டைரக்ஷன்ல சுத்த அளவு போயிட்டு கிளாக் வைஸ் direction. From the distance moved spindle during one rotation of thimble is எவ்வளவு ஒரு ரொட்டேஷன் வந்து திம்பிள் சுத்தினா எவ்வளவு வரை அது மூவ் ஆகுது, டிராவல் ஆகுது. இதுல மெயின் ஸ்கேல்ல டிராவல் ஆகுதுன்னா எவ்வளவு 0.5 இல்ல 0.5 இல்லையா? அது அந்த பாயிண்ட் வரணும். one rotationல how much can be traveled with the main scale. In this situation, one rotation, how much travel on the main rotation? இந்த கால்குலேஷன் இங்க போட்டுருக்காங்க. மூவ்மெண்ட் ஆஃப் ஒன் டிவிஷன் இஸ் திம்பிள் ஸ்கேல்ல ஒரு திம்பிள் ஸ்கேல் எவ்வளவு மூவ் ஆகுது? 0.5. 0.5 இன்டு அந்த 50 டிவிஷனா பிரிச்சிருக்காங்களா? அப்போ 1/50. அப்போ அது லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு வருது? 0.0. இந்த வச்சுதான் லீஸ்ட் கவுண்ட் சரிங்களா? 50 பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை வந்து எதாவது வகுக்கிறாங்க. அப்போ ஒன்னை வந்து 50 டிவைட் பண்ணணும். அந்த வர வேல்யூ கூட எதை ஒரு லைனோட வேல்யூ அந்த 3 டிராவல் ஆகிறது எவ்வளோ? 0.5. அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.01 தான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெட்ரிக் அவுட் சைட். மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல எப்படி பாகமா பிரிக்கிறாங்க அதோட வேல்யூ இருக்கும். இல்ல மிடில் ஸ்கேல் எப்படி பாகமா பிரிக்கிறாங்க அதோட வேல்யூ தான் அப்படிங்கிறது. அப்போ அது ஒரு டிராவல்ல மிடில் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் மேல ஒரு ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது. அது வந்து என்ன பண்ணும், அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதான் 0.4. இதோட அவுட் சைடு மைக்ரோமீட்டர். அவுட் சைடு மைக்ரோமீட்டர் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? precision measuring instrument. அதை பயன்படுத்தி என்னென்ன ஆகலாம்? ஒரு டயமீட்டர் ஆகலாம், ஒரு கம்பியோடைய டயமீட்டர் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு பிளாட்டுடைய திக்னஸ் ஆகலாம். இந்த இதெல்லாம் வந்து சரியா? இப்போ இதோடைய கேர் மெயின்டெனன்ஸ் சொன்னா என்ன பண்ணலாம்? கேர் என்ன பண்ணணும்? ஆஃப்டர் யூசிங் க்ளீன் பண்ணி லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி மெயினா வந்து அந்த மேல மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க, மெயின் அந்த இடத்துல லைட் ஆயில் போட்டோம். இது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும். அது ஏதாவது வரிசை என்ன இருந்தாலும் அதான் க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸ் இருக்கு அதில் யூஸ் பண்ணி நம்ம இதுல
ரேஞ்சஸ் ஆஃப் அவுட் சைட் மைக்ரோமீட்டர். நான் சொன்ன ரேஞ்ச் டிஃபரெண்ட் ரேஞ்ச். இப்போ இங்க என்னென்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க? அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ஸ் அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் 0 to 25, 25 to 50, 50 to எல்லாமே 25 தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 50 to 75, 70 to 100, 100 to 125, அப்புறம் 125 to 150 வரைக்கும் ரேஞ்ச் வருதுங்க வச்சிருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சை பொறுத்து கொஸ்டின்ல என்ன ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, கீழே எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஞ்சுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் ஆக முடியும் மினிமம் ஆக முடியும் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 100 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆகணும் இல்லை நம்ம டயர் ஆகணும் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரேஞ்ச் வந்து 75, 50 to 75 வச்சுட்டு நம்ம அளக்க முடியும்னா அளக்க முடியாது சரிங்களா. ஸோ அதுக்கான ரேஞ்ச் உள்ளது தான் நம்ம பண்ணணும். ரேஞ்சுன்றது வந்து அதோட அட்டாச்மெண்ட் இருக்கு சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப லென்த் ஜாப் இருக்கு, அதோட ஹைட் அளக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ ப்ளஸ் எடுத்துக்க முடியுமா, அப்படின்னா நம்ம அதனுடைய அந்த மேக்ஸ்டல் டிவிஷன் தனி அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுது, அதை சேர்த்து நம்ம பெரிய பெரிய ஜாப் லார்ஜ் ஜாப்லாம் வந்து நம்ம ஹைட் அளக்கணும் நம்ம அப்படி யூஸ் பண்ணணும் சரியா. இது ஃபீச்சர்ஸ் அவுட் சைட் மைக்ரோமீட்டர் ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதான். திரும்பி இதில் வந்து என்னன்னா அந்த தனித்தனியாக காட்டிருக்காங்க ஃபீச்சர்ஸ் படம் போட்டு, பேரலு, டேப்பர் நட்டு, ஸ்பிண்டில், அது கூட இன்னர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னர் பார்ட்ஸுக்கு ஜஸ்ட் லைக் இது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் இன்னர் பார்ட்ஸ் தான் வந்து கேட்கணும். மெயின் வெளியே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் அதிகமாக இன்னர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ இதில் வந்து மெயின் பார்ட்ஸ் வந்துன்னா வெளியில ஸ்பிண்டில் பிம்பிள் ரெண்டு இருக்கு. அப்புறம் ஹாலோ டேப்பர், இந்த இன்சைடு வந்து ஹாலோவாக தான் இருக்கும் சரியா, அது ஹாலோ டேப்பர். இன்சைடு வந்து உள்ள மாற்றிருக்கு என்னன்னா இந்த டேப்பர் நட்டு சரியா, திம்பிள், அப்புறம் ஸ்பிண்டில் இருக்கா, ஸ்பிண்டில் அந்த வாஷர் இதெல்லாம் உள்ள அட்டாச்மெண்ட் ஆகிருக்குதா, அந்த பார்ட்ஸ் வந்து ஸ்டிச் ஆகிருக்கு. இது என்னன்னா அந்த ஸ்பேனர், ஒரு ஸ்பேனர் காட்டிருக்காங்க. அந்த ஸ்பேனர் எதுக்கு, லாக்கிங் டிவைஸ் ப்ரொவைட் ஆன் தி ஸ்பிண்டில் இஸ் டு arrest the movement of the spindle after taking the measurement. Suppose measurement எடுத்து பிற்பாடு அது வந்து என்ன பண்ணுறாரு, மூவ் ஆகாம ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும்னா ஸ்பேனர் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்களோ லாக் பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் நேரத்தோட வேல்யூ மாறுது. அப்போ அது மாறாம இருக்குது அப்படின்னா அந்த ரீடிங் எடுக்கிற வரைக்கும் அது லாக் பண்ணி ஒரு டெம்பரரி பர்பஸ் லாக் பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி லாக் பண்ணிடுவோம் சரிங்களா. அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து இன்சைட் மைக்ரோமீட்டர். outside micrometer problem for inside micrometer. Inside micrometer என்ன சொல்றாங்கன்னா, an inside micrometer is a precision measuring instrument which measure with an accuracy 0.01 mm. Nothing but அது வந்து சேம் தான். என்ன ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல் தான் டிஃபரெண்ட் ஆகும். outside micrometer என்ன ஷேப்ல இருக்கு, inside micrometer என்ன ஷேப் இருக்கு, அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, இது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா. So இது யூஸ் பண்ற பர்பஸ் பொறுத்து தான் இது இன்சைட் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்றதெல்லாம் சேம் தான், எதுவுமே மாற்றம் கிடையாது சரியா. இதுவும் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், சரி கிடையாது. அதுவும் அவுட் சைட் மைக்ரோமீட்டர் ப்ரிசிஷன் தான், அதுவும் இதுவும் ப்ரிசிஷன் தான். அது 0.01 mm டிஸ்கவுண்ட், இது 0.01 mm டிஸ்கவுண்ட் தான். இதோட பார்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது ஹேண்டில், இது எக்ஸ்டென்ஷன் ராடு, இது ஸ்பேசிங் காலரு, லாக்கிங் காலர், ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே, அப்புறம் மைக்ரோமீட்டர் ஹெட் சரியா. இதை வந்து பண்ணுவோம் வைக்கிற ஜாப். இதில் மைக்ரோமீட்டர் இன்சைட் இல்லையா, அதான் மைக்ரோமீட்டர். இதெல்லாம் பண்ணோம் ஐடி, அதோடைய இன்னர் ஐடி வந்து இன்னர் டயர் மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லை எவ்வளோ கரெக்டாக ரெண்டு எஃப்யூ கரெக்டாக வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரோம். அதை லாக் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், லாக் பண்ணிட்டு திரும்பி எடுத்து வந்து நம்ம பார்க்கணும். இது அதே தான் மெயின் ஸ்கேலு, சிங்கிள் ஸ்கேலு, அதே கிராஜுவேஷன் தான். கிராஜுவேஷன் வந்து சேஞ்ச் கிடையாது, எத்தையும் பண்ண பர்பஸ் சொல்லி வரும். இது இன்டர்னல் டைமென்ஷன் பார்க்கணும், அது அவுட் சைட் டைமென்ஷன் பார்க்கணும் சரிங்களா. இதான் இருக்குது. அதனால தான் இது இன்சைட் மைக்ரோமீட்டர் நம்ம சொல்றோம்.
இதோட ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இது அவுட் சைட் மைக்ரோமீட்டர் யூ ஷேப் இருந்தா இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு? இது என்ன ஷேப் இருக்கு? யூ ஷேப்ல இருக்கு இல்லையா? ஸோ இது அந்த ஏன்னா நம்ம இன்சைடு கரெக்டாக போகும். யூ ஷேப் தான் உள்ள போயிட்டு ஆக முடியுமா? ஆக முடியாது. பர்பஸ்க்காக இதை வந்து இப்படி வடிவமைச்சு இது ரேஞ்ச் இன்சைட் மைக்ரோமீட்டர் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க 50 to 75, 75 to 100, 100 to 125. அதே மாதிரி தான் 25, 25 இன்க்ரீஸ் ஆகும். ரேஞ்ச் ஆல்சோ சேம் தான். இது டிஃபரெண்ட். டெப்த் மைக்ரோமீட்டர் அவுட் சைடு இன்சைட் போட்டோம். இப்போ டெப்த் மைக்ரோமீட்டர். டெப்த் மைக்ரோமீட்டர்னா என்ன? நம்ம அங்கே பார்த்தோம் ஆர்டினரி டெப்த் கேஜ் பார்த்தோம். அது என்ன யூஸ் பண்ணு செமி ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மறக்கூடாது. பட் இது என்னன்னா ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுக்கும் ஒன்று. அப்போ அதோடைய புள்ளியை வந்து எவ்வளோ சொல்லுவோம்? 0.5 mm. பட் இது எவ்வளோ அதிகம் வராது. அதான் பார்ப்போம். The construction பார்த்தீங்கன்னா the depth micrometer consists of a stalker which a graduation sleeve is fitted. ஸ்டாக் ஒரு போர்ஷன் இருக்கு, அப்புறம் அது வந்து ஸ்லீவ் ஒன்று இருக்கு சரியா? அந்த மாதிரி ரெண்டும் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. The depth micrometer, the other end is sleeve is threaded with a 0.5 mm pitch G thread. G thread வந்து G thread சொல்றோம் இல்லையா? ரெண்டு என்னென்ன thread இருக்கு? சரியா? 0.5 பிச் எவ்வளவு இருக்கா? அதோட ஸ்லீவ் வந்து 0.5 mm என்ன பண்ணிருக்காங்க? ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திம்பிள் பிச் internally threaded to the same pitch and form a mates with the threaded sleeve and sleeves sides are over. Other end of the thimble has external step machined and threaded accommodate to thimble gap அப்படின்னு. இதனால அந்த பார்ட்ஸை பார்த்துருங்க. டெப்த் மைக்ரோமீட்டர்ல அதுல இருக்கிற மாதிரி ஆர்டினரி டெப்த் கேஜ்ல இருக்கிற மாதிரி இதுல என்ன இருக்கு? ஒரு ஸ்டாக் போர்ஷன் இருக்கு, அப்புறம் ஒரு லாக்கிங் நட்டு, அப்புறம் கிராஜுவேட்டட் லைன் ஸ்லீவ் இருக்கு. கிராஜுவேட்டட் ஸ்லீவ், அப்புறம் இதுல திம்பிள் ஸ்லீவ், மேல வந்து கேப். சரியா? ஸோ இதான் வந்து பார்ட்ஸ். இப்போ இதுல கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டேட்டம் லைன் இஸ் மார்க்டு a length of 25 mm. ஸ்லீவ்ல எப்படி மார்க் பண்ணிருக்காங்கன்னா 25 mm. அப்பனா ரேஞ்ச் எவ்வளோ? 0 to 25. கரெக்டா நான் வச்சிருக்கேன். ஓகே. It is divided into 25 equal parts and graduated each line representing 1 millimeter. ஒரு லைனோட வேல்யூ என்ன சொல்றாங்க? 25 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதுல ஒரு லைனோட வேல்யூ வந்து 1 millimeter, 1 mm. ஓகே. Each fifth line is drawn a little longer. ஒவ்வொரு 5 லைன் இருக்கியா? அந்த லைனுக்கு முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா ஈச் ஃபிஃப்த் லைன் 4 லைன் முடிஞ்சிச்சு, 5வது லைன் இந்த 5வது லைன் இஸ் drawn a little longer line. வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணா ஒரு லாங்கர் லைன் அதை கொடுக்குறாங்க. அண்ட் நம்பர், இந்த நம்பர் குறிக்கிறாங்க. ஈச் லைன் representing 1 mm is further subdivided into 2 equal parts. Hence each subdivision represents 0.5 mm. அப்ப ரெண்டு லைனுக்கு இடையில ஒரு சப்டிவிஷன் ஒன்று குறிக்கிறாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.5 mm. மெயின் லைன் வந்து 1 mm, அதுக்கு இடையில ஒரு லைன் குறிக்கிட்டு அது 0.5 mm. சரியா? ஸோ அப்படியே சொல்றாங்க. இப்போ இதோட ரேஞ்ச் பாருங்க. A set of extension rod is generally supplied. One each of them range of sizes can be measured with the rod engraved 0 to 25, 25 to 50, 50 to 75. Same தான். outside மைக்ரோமீட்டர்ல என்ன பார்த்தோமோ அதே ரேஞ்ச் தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா? இந்த ரேஞ்ச் இருந்தால் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை மெஷர் பண்ணலாம்னு பார்க்கணும். இது நத்திங் பட் எப்படி ஆர்டினரி டெஸ்டினேஷன்ல இருக்கு வச்சுட்டு சர்ஃபேஸ் ஜாமெட்ரி சர்ஃபேஸ் வச்சு அந்த டெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும். அதே மெத்தட் தான் இதே நம்ம பண்ண போகிறோம். என்ன அதுலேயும் இருக்கணும்னா அது செமி ப்ரிசிஷன் இதே ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம் இருக்கு இருக்கு. ஆமாம் வேற இருக்கு. இல்லை இல்லை வேற 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 போதும்.
The graduation was numbered in the reverse direction. Reverse direction number reverse direction. main scale ஏன்னா இது லெஃப்ட் இல்லையா, அதனால ரிவர்ஸ் டைரக்ஷன் நம்ம ரீடிங் வந்து பார்க்கறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்காக ரிவர்ஸ் டைரக்ஷன் தான் யூஸ். The zero graduation of the sleeve is on the top, that 25 mm graduation near the scarf. The scarf near by அங்கதான் வந்து ஸ்டார்ட் நமக்கு அந்த டாப் சைடு அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்றாங்க. The bevel edge of the thimble is also graduated. The circumference of equally divided into 50 equal parts. Main எப்படி பிரிச்சாங்க இங்க thimble எப்படி பிரிக்கிறாங்க 50 equal parts ஆ பிரிக்கிறாங்க. அந்த 25 இல்லையா இது 50 equal parts. Every 50th division is line drawn a little longer line. The numbering is the reverse direction. The increases 0 ல இருந்து 5. அதுதான் அந்த அஞ்சாவது லைன் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மடிப்பு என்ன பண்ணலாம் சரியா. அப்போ 5 10 15 25 30 35 அப்படி சொல்லி நமக்கு வந்து என்னன்னா அந்த 50 லைனா வந்து இங்கிலீஷ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, the same அதேதான் அவுட்சைட் மேக்கர் இருக்கிற மாதிரி தான். The barrel reading into 8 into 1 mm 8 mm 1 mm division வந்து 1 mm. Subdivision எவ்வளவு இருக்கு 0.5 அது வந்து 50 mm. thimble reading வந்து 0.01 ஒரு கோடோட வேல்யூ எவ்வளவு 0.01 அது வந்து என்னன்னா 0.03. then டோட்டல் ரீடிங் வந்து எவ்வளவு இருக்கு நம்ம கால்குலேஷன் எப்படி எடுக்கணும்ன்றது சொல்றாங்கப்பா. அப்போ டோட்டல் மூணுத்தையும் போடணும். இந்த பேரல் ரீடிங் போடணும், சப்டிவிஷன் ரீடிங் போடணும், thimble ரீடிங் போடணும். இது எல்லாத்தையும் போட்டாக்கா 8.53 அதோட 10 மைக்ரோமீட்டர் அந்த அளவு இந்த கீழே போற அளவுக்கு காட்டுறாங்க. ஸோ மூணு ரீடிங் பார்க்க வேண்டியது. மூணு ரீடிங்னா பேரல் ரீடிங் மெயின் ஸ்கேல், அப்புறம் சப்டிவிஷன், அப்புறம் thimble ஸ்கேல். இந்த மூணு தனித்தனியா பண்ணி நம்ம டோட்டல் ரீடிங்கை நம்ம எடுக்கணும். இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க the barrel reading main division and subdivision are being hidden covered by thimble. thimble அதெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அது நோட் பண்ணி கொடுக்குறாங்க சரியா. ஓகே, கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதோட லிஸ்ட் வந்து எவ்வளவுதான் அவுட்சைட் மைக்ரோமீட்டர் என்னவோ அதேதான், இன்சைட் மைக்ரோமீட்டர் என்னவோ அதேதான். ஏன்னா இதையும் என்ன பண்றாங்க அதே மாதிரி 50 திம்பிள்ஸ் 50 பிரிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு லைன் ஒரு பாயிண்ட் லைன்ல மல்டிப்ளை பண்ணாக்கா 0.01 அமௌண்ட் வந்து ஸோ இதில் லீஸ்ட் வந்து மாறல. ஏன்னா அந்த ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்டாக மாறல. ஒன்லி என்னன்னா பர்பஸ் தான் மாறும். அது அவுட் சைடு டைமெட் இன்சைட் டைமெட் டெப்த் டைமெட் இது மட்டும் மாறும். என்னது டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் பாத்துக்கீங்களா? இருக்கு சரியா. இப்போ வந்து ஏற்கனவே பார்த்தோம் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. இது வந்து இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம் சரியா. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதோட இல்லை மாறும். ஆமா, அதனால இது ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ செமி ப்ரிசிஷன் ப்ரிசிஷன் ஹை ப்ரிசிஷன் மிக மிக துல்லியமாக அப்படின்னு சொல்றாங்க சரியா. அது ஆகக்கூடியதான் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர். டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்பிள்ஸ் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெஷரிங் எக்யூப்மெண்ட் இன் எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் மிக மிக துல்லியமாக நம்ம அளக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் தான் பயன்படுத்தும் சரிங்களா. very useful for commercial purpose சரியா. நம்ம வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியா ஜாப் செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் அவங்க ஈஸியா போயிட்டே இருப்பாங்க. அது வந்து யூஸ் ஆகுது. அது நேச்சர் மேக் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் இஸ் பாப்புலர். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் அவைலபிள் இன் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே இருக்கு. அந்த பார்ட்ஸ் எல்சிடி டிஸ்பிளேனா நத்திங் பண்ணிடலாம்.
இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஸ்பிளே. அதுல வந்து ரீடிங் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிஜிட்டல்ல ஜாப் செட் பண்ணதுக்கு எங்க மக்கள் பார்க்க தேவை, வேல்யூ எல்லாம் காட்டலாம். டிஸ்பிளே நம்ம டிஜிட்டல்ல அந்த டிஸ்பிளேல நம்ம போயிட்டு பார்க்க வசதி, ஜாப் செட் பண்ணாலே ரீடிங் வந்துடும், டிஸ்பிளேல வரும். இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இதுல இருக்கு. ஸோ அதுதான் எல்சிடி டிஸ்பிளே சொல்றாங்க. LCD display measuring data and makes direct read of the resolution of 0.001 mm. அதை ப்ளீஸ் சொல்லுங்க. இது 0.01 தான். இதுல 0.001 mm mean that is a மிக துல்லியம். அது high precision instrument. அதான் இது வந்து high precision instrument. சரிங்களா? தமிழ்ல வந்து மிக துல்லியமாக அளக்கக்கூடிய கருவி, மெஷரிங் கருவி. ஓகே, அப்புறம் இது ஆர்டினரி செட்டிங் mm இன்ச் கன்வர்ஷன். mm இருக்கு, இன்ச்லயே இருக்கு இல்லையா? இந்த இதுலயுமே ரீடிங் நம்ம பார்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் அப்சல்யூட் அண்ட் இன்கிரிமெண்டல் மெஷர்மெண்ட். நம்ம தேவையில்லாதப்ப என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ரேஞ்ச் வந்து 0 to 25 இருக்கு. அதே மாதிரி இதுலயும் டிஃபரெண்ட் ரேஞ்ச் இருக்கு நமக்கு இல்லையா? அப்புறம் கார்பைட் டிஸ்ப்ளே மெஷரிங் பேஸ். மெஷரிங் பேஸ்னா இந்த இந்த ஆங்கிள் இல்லையா, ஸ்பிண்டில் ஆங்கிள், இது வந்து மெஷரிங், அதான் மெஷர் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். அது வந்து எந்த மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா கார்பைட் டிஸ்ப்ளே மெஷரிங் பேஸ். இந்த கேள்வி கேட்பாங்க. இதுல மெட்டீரியல்ல மெஷரிங் பேஸ் வந்து என்ன மெட்டீரியல் கார்பைட் டிஸ்ப்ளே மெஷரிங் பேசஸ் அப்படிங்கிறதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? அப்புறம் ratchets ensure invariable measurement and accurate the repeatable reading. ratchet வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வேரியபிளா இருக்கு, மெஷர்மென்ட் வேரியபிளா இருக்குன்னா அது அக்யூரேட்டா நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ரசன்ட் பண்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த ரீடிங் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. The accuracy of digital micrometer. Digital micrometer provide 10 times more than precision and accuracy. எவ்வளவு இன்ச்சஸ் எவ்வளவு வரைக்கும் ஆகலாம் தெரியுமா? 0.40 இருக்கு, 405 போட்டு இன்ச்சஸ் ஆகலாம். மில்லிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 0.01. இப்போ இந்த क्वेश्चन வந்து இன்ச்சஸ்ல கேக்குறாங்க வெச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க என்ன பண்ணலாம், 0.405 இன்ச்சஸ் எழுதணும். இன்ச்சஸ் எழுதிருக்காது, ஆனா வேற என்ன இன்ச்சஸ் புள்ளி எப்படி இருக்கும், ஒரு கமா இருக்கும், அது வந்து இன்ச். அங்குலம், அதாவது என்ன சொல்றது பேரு, அடி அடி அடி. அங்குலம் இன்ச்சஸ் வந்து 2 இருக்கும் இல்லையா, ஒரு டாட் இருந்தா அடி சொல்லுவோம் சரியா, ஃபுட்டு சரியா. ஒரு டாட் இருந்தா ஃபுட்டு, 2 இருந்தா அங்குலம், அதான் இன்ச்சஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்ச்சஸ் கொடுக்க மாட்டாங்க, மேல என்ன பண்ணுவோம் 2 டாட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வச்சு நீங்க லீஸ்ட் கவுண்ட் வந்து 4 0 இருக்கா பார்க்கணும். 4 0 புள்ளிக்கு அப்புறம் 4 0 5 இருந்ததுன்னா அது இன்ச்சஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது லீஸ்ட் கவுண்ட். எம்எம் எப்படின்னா 0.001 mm. ஓகே, இதுதான் அந்த அதோடைய ஆப்ரேஷன், எப்படி ப்ளஸ் ஆன் ஆஃப் பட்டனு அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். எப்படி அதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது சேம் எல்லாமே ஏற்கனவே நம்ம அந்த அவுட் சைட் மைக்ரோமீட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஜஸ்ட் என்னன்னா இதில் 2-3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இதோட லீஸ்ட் கவுண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு சரியா, அது ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது என்னன்னாக்கா இதோட ரீடிங்கை வந்து நம்ம எதில் பார்க்கலாம், டிஜிட்டல்லே நம்மள ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். ஜாப் செட் பண்ண உடனே என்ன ஆகும், டிஃபால்ட்டாக ரீடிங்கை நம்ம போய் கால்குலேட்லாம் பண்ண தேவை, அதுவே கால்குலேட் பண்ணி இவ்வளோ ரீடிங் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து இதில் அட்வான்டேஜ். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வெர்னியர் காலிப்பர். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதை லைட்டாக நான் டச் பண்ணி விட்டேன். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷரிங்னால நம்ம இதையும் பார்த்துடலாம், அதோட கவர் ஆகும். இப்போ வெர்னியர் காலிப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்சோ என்னது, வெர்னியர் காலிப்பர் இஸ் அ ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்கிறோம். இது யூஸ் டு மெஷர் தி அப் டு அக்யூரசி 0.02, நத்திங் பட் லீஸ்ட் கவுண்ட். எவ்வளோ வரையும் அளக்கலாம், 0.02 mm வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் வெர்னியர் காலிப்பரில் நம்ம மெஷர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ் யூஸ், இல்லை முதல்ல பார்ட்ஸ் பார்த்துருங்க.
பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. இந்த 1 2 3 நம்பர் போட்டிருக்கு இல்லையா, அதை ஒன்று வந்து என்ன இருக்கு, ஃபிக்ஸட் ஜா கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஜாஸ், ஃபிக்ஸட் ஜாஸ்னா அது என்ன, அது நகராது, கான்ஸ்டண்டா ஒரே இடத்துல இருக்கணும் அர்த்தம். சரியா? அடுத்தது மூவபிள் ஜா. மூவபிள் ஜா வந்து எது இருக்கு, நம்பர் 4 இருக்கா, 3 and 4 அது மூவபிள் ஜா. 1 and 2 வந்து ஃபிக்ஸட் ஜா. அந்த மேலே இருக்கிற ஜாஸ் வந்து ரெண்டும் வந்து எதுக்கு அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்சைட் டைமென்ஷன் வந்து டயமீட்டர் நம்ம மெஷர் பண்ணலாம். கீழே இருக்கிற 2 ஜாஸ் வந்து அவுட் சைட் டயமீட்டரை நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் கீழே அப்புறம் வெர்னியர் ஸ்லைடு. வெர்னியர் ஸ்லைடுன்றது அந்த மெயின் பீம்னு, அந்த பீம்ல குறிக்கப்பட்டிருக்கிற அளவு அதுதான் வந்து வெர்னியர் ஸ்லைடு. அந்த அது கீழே தான் பீம். வெர்னியர் ஸ்லைடு இருந்தால் மூவ்மெண்ட், அதாவது இந்த யூனிட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். மொபைல் ஜாரில் அது அந்த யூனிட் பேர் தான் வந்து வெர்னியர் ஸ்லைடு. இது வந்து பீம் வந்து இந்த பீம் இது ஸ்டாண்டர்டாக கான்ஸ்டண்டாக இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் இது என்ன ஆகுது, ஸ்லைடு ஆகுது. சரியா? அதுதான் வந்து பீம் சொல்லுவோம், அந்த வெர்னியர் ஸ்லைடு. அப்புறம் டெப்த் பார், 7 நம்பர் காட்டியிருக்காங்க, அது வந்து டெப்த் பாரு. அப்புறம் தம்ப் லிவர், 8ஆம் நம்பர் வந்து தம்ப் லிவரு. அப்புறம் வெர்னியர் ஸ்கேலு, மெயின் ஸ்கேலு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் லென்த் வைஸு நம்ம என்ன பண்ணோம், அதோட சைஸ் வகைப்படுத்துறாங்க. லென்த் என்னென்ன சைஸ் கொடுத்துருக்கு, 150 mm, 200 mm வெர்னியர் ஸ்கேலுடைய லென்த்து. அவ்வளோ வரையும் தான் நம்ம அளக்க முடியும். சரியா? 250, 300, 600 அப்படி இருக்கு. சரியா? இப்போ இதோடைய கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா மேலே அப் பண்ணுங்க. மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் சொல்லுங்க, நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரைண்ட் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா டூல் ஸ்டீல் சொல்லலாம். சரியா? இது ரெண்டுல எது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வெர்னியர் காலிப்பர்ல ஒரு லைனோட வேல்யூ எவ்வளோ, 1 mm. புரியுதா? இப்போ அந்த சப்டிவிஷன் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை ஒரு லைன் வந்து எத்தனை பாகமா பிரிக்கிறாங்க? 45 வந்து 50 பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது தான் என்ன ஆகுது, லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ வரும், நமக்கு 0.02 வரும். சரியா? அது உங்களுக்கு தெரியணும். ஸோ வெர்னியர் காலிப்பரை பொறுத்த அளவுக்கு அது என்ன மெட்டீரியலு, என்ன யூஸ் ஆகுது, 3 யூசஸ் இருக்கு. இன்டர்னல் டயமீட்டரு, எக்ஸ்டர்னல் டயமீட்டரு, அப்புறம் டெப்த்து. சரியா? அப்புறம் அதுல என்னென்ன ஸ்கேல் இருக்கு, மெயின் ஸ்கேலு அண்டு சப் டிவிஷன் ஸ்கேல் இருக்கு. அப்புறம் அதோட லீஸ் கவுண்ட். இதுலேயும் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் நம்ம கிளீன் ஆஃப்டர் யூஸிங் கிளீன் அண்ட் அப்ளை லைட் தின் ஆயில், தென் கெப்ட் இன் த பாக்ஸ், செப்பரேட் பாக்ஸ். ஸோ இது வந்து வெர்னியர் மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் அது வந்து ப்ரிசிஷனா செமி ப்ரிசிஷனா, வெர்னியர் காலிப்பர் ப்ரிசிஷன் வரக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் வெர்னியர் ஐகேஜ் இருக்க பாருங்க. வெர்னியர் ஐகேஜ், வெர்னியர் ஐகேஜ் வந்து நீங்க எல்லாருமே ஐடிஐல யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? வெர்னியர் ஐகேஜ் யாரும் பயன்படுத்தாதவங்க இல்லை, ஃபிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மார்க்கிங்க்கு அதை வச்சு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரியா? இப்போ வெர்னியர் ஐகேஜ் வந்து அதே மாதிரி இப்போ வெர்னியர் இதில் பார்த்த மாதிரி தான், சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 150, 300 அது மாதிரி நமக்கு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டை பொறுத்து மாறும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பார்ட்ஸ் பாருங்க. பார்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க, பீமு, பேஸ், மெயின் ஸ்லைடு, ஜாஸ், ஜா கிளாம்ப், வெர்னியர் ஸ்கேலு, மெயின் ஸ்கேலு, அப்புறம் ஃபைனர் அட்ஜஸ்டிங் ஸ்லைடு, ஃபைனர் அட்ஜஸ்டிங் நட்டு, லாக்கிங் ஸ்க்ரூ, அப்புறம் லாக்கிங் ஸ்க்ரைபரு பிளேடு. ஸ்க்ரைபர் பிளேடுனா எது, அந்த மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்க்ரைபர் பிளேடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நிறைய பேர் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் மார்க்கிங்கில் பண்ணுறீங்க. என்ன மிஸ்டேக் தெரியுமா? யாரா சொல்ல பார்ப்போம். நீங்களாம் மார்க்கிங் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் ஏதாவது ஐடியா. இதில் மார்க்கிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஜீரோ செட்டிங் இருக்கா, எரர், தட் மீன்ஸ் என்ன, எரர், யூ ஃபைண்ட் அவுட் தி எரர் வெதர் கரெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆர் நாட் அப்படின்றத நீ என்ஷூர் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் வேற ஒருத்தர் மார்க் பண்ணியிருப்பாரு, அவர் எரரோட விட்டுட்டு போயிருக்கலாம். நீ அதே மாதிரி செட் பண்ணி நீ பண்ணனா அதே எரர் உனக்கும் அக்யூமுலேட் ஆகும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போன உடனே
அந்த ரெண்டு மெயின் ஸ்கேலும் சப்டிவிஷன் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுதா பார்க்கணும். 0 0 கோயின்சைட் ஆச்சுன்னா ஓகே, எரர் இல்லைன்னு என்ஷூர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதோட எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மேலே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி எரர் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியாத, அதில் தப்பு பண்ணுவாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பார், சரிங்களா? இப்போ அந்த எரர்ன்ற வேர்டு அதில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும், புரியுதா? எரரை வந்து கரெக்ட் பண்ணணும். பிஃபோர் யூஸிங் யூ மஸ்ட் என்ஷோர் தி எரர் வெதர் இஸ் கரெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆர் நாட் அப்படின்றத நீங்கள் என்ஷோர் பண்ணுங்க, சரியா? அந்த பாயிண்ட் வந்து அங்கே அந்த ஆன்சரில் எதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் டிக் பண்ணணும், சரியா? இப்போ இது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கிரைண்டு, இல்லைனா டூல் ஸ்டீல், சரியா? இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் வந்து மெயினாக நிறைய இதில் கேட்க மாட்டாங்க. நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக என்னென்னா மெயின் ஸ்கேலு, சப்டிவிஷனு, மெயின் ஸ்கேல் ரெண்டு இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி லீஸ் கவுண்ட் வந்து வெர்னியர் காலிபர் என்னவோ அதே தான், 0.02 mm தான். அதேமாதிரி மெயின் ஸ்கேல் 1 mm, சிம்பிள் இது சப்டிவிஷன் வந்து 49 1 50 49 பிரிச்சுட்டு 0.02 mm. ஆமாம் ஆமாம், வெர்னியர் ஸ்கேலில் வந்து அதாவது வெர்னியர் ஸ்கேல்னாக்கா அந்த இந்த அளவு இது கொஞ்சம் கீழே இருக்குங்க, இது வரைக்கும் இல்லையா? இதுல ஒரு ரீடிங் இருக்கும் இந்த ஸ்கேலு, இதுதான் வந்து 49/50. அதான் அவர் சொல்றாரு, புரியுதா? இதுல இந்த பீம்ல இருக்கு பாரு, அது எவ்வளோ? 1 mm, சரியா? அதான் சிமிலர், இதே தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ லீஸ் கவுண்டு ரெண்டுக்குமே சேம் தான், மெட்டீரியல் சேம் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. என்ன ஒன்று, இதை மார்க்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆமாம், மார்க்கிங் பர்பஸு ஜஸ்ட் லைக் வுட்டு டேபிள் மேலாம் வைக்கக்கூடாது. அதுதான் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸில் வருது. என்னன்னா கிரைண்ட் சர்ஃபேஸ் உள்ள மார்க்கிங் டேபிளில் வச்சு என்ன பண்ணணும், அதில் நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் சர்ஃபேஸ் வேணும். அப்போ தான் ஸ்மூத் மூவ் பண்ண முடியும். அப்போ அதோட பெட் வந்து கிரைண்டு அதாவது மிஷின்டு பேஸ் தான் அது. எது அந்த ஆமாம் மார்க்கிங் இது ஐகேஜோடைய பேஸ் வந்து கிரைண்ட் கேஸ்டைனில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்டு சர்ஃபேஸு. அந்த மெஷின்டு சர்ஃபேஸும் இது மெஷின்டு சர்ஃபேஸ் உள்ள மார்க்கிங் டேபிளும் கரெக்டாக வந்து ஃப்ரிக்ஷனெல்லாம் மூவ் ஆகும்னா லைட்டாக என்ன பண்ணணும், ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது மேலே தான் என்ன பண்ணணும், நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ அதை முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த ஆயிலெலாம் துடைச்சிட்டு அதேமாரி மெயின் ஸ்கேலு இதெல்லாம் வந்து லைட்டாக சின்ன ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணி அதுக்கான பாக்ஸில் வச்சு நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ இதான் அதோடைய கேர், சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கிளாஸில் மெயினாக வந்து ஹேண்ட் டூல்ஸு, மெஷரிங் டூல்ஸு, அந்த ப்ரிசிஷனு, செமி ப்ரிசிஷனு எல்லாமே அதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிட்டோம். வித் அதோட சேர்த்து பேண்ட்ஸா, அதாவது பவர் ஆக்ஸா, பேண்ட்ஸாவில் வந்து பேண்ட்ஸா பார்த்தோம், சர்க்குலர் ஷா பார்த்தோம், அப்புறம் காண்டோர் ஷா, ஹரிசாண்டல் ஷா பார்த்தோம், சரியா? இதோட வந்து ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆகுது, சரியா? இப்போ இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? அப்ஜெக்டிவ் டைப் எம்சியூடி பேட்டில் நிறையா எதுமா நிக்கல் ஸ்டீல். அதாவது நம்ம வந்து என்னன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் தி லைஃப். இப்போ ஒரு எஸ்எஸ்ல ஒரு டூல் பண்ணுறோம், இதே டூல் ஸ்டீலில் பண்ணுறோம். இதோட லைஃப் இருக்கு, அதோட லைஃப் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த லைஃப்க்கு தகுந்த மாதிரி இப்போ இது எவ்வளோ நாளைக்கு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அதிகமாகுமா இல்லையா? அப்போ என்னன்னா மேனுஃபேக்சர் வந்து நிறைய மேனுஃபேக்சரர் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து எது தேவையோ அதை வாங்கிக்கிறோம், புரியுதுங்களா? ஆனால் ஸ்டாண்டர்டாக உள்ளது தான் நம்ம ஆன்சராக எழுதணும், புரியுங்களா? ஸ்பெசிஃபிக்காக அதாவது நமக்கு வந்து ஸ்பெஷல் பர்பஸுக்காக ஒன்று யூஸ் பண்ணுவோம், அது வந்து காமனாக நம்ம ஆன்சராக எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே பணக்காரராக இருக்கிறாரா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே இருக்கு, ஹையர் சொசைட்டி, மிடில் கிளாஸு, லோயர். அப்போ மிடில் யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கோங்க. ஹை யூஸ் பண்ணுறது அது சம் பர்சன்டேஜ், லோ சம் பர்சன்டேஜ், ரெண்டுக்கும் ஆவரேஜாக இருக்கிறது தான் எடுப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து சில ஸ்பெஷல் பர்பஸுக்கு அந்த மேனுஃபேக்சரர் வந்து டிசைன் பண்ணி பண்ணுறாங்க. பட் ரேட் வில் பி டிஃபர். அப்போ ஒவ்வொரு ரேட்டு டிஃபர் ஆகுது. அப்போ ரேட்டு டிஃபர் ஆக போனால் எல்லாரும் போய் அதை வாங்க முடியுமா? அப்போ அதை வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம எடுக்க முடியும். அப்போ ஸ்டாண்டர்டு உள்ள ஆன்சர் வந்து எல்லாரும் ஈவனாக நடுநிலையாக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் டிசைன் பண்ணுறாங்க.
அதுதான் விஷயம். சரிங்களா? அது வந்து அந்த நீடு பொறுத்து. இப்போ ஒரு சில கஸ்டமர் என்னங்க இன்னும் ஒரு 20 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. அவர் நான் காஸ்ட் அதிகமா இருந்தா கூட நான் அந்த மெட்டல்ல தயார் பண்ண கருவி வாங்கிக்கிறேன்னுவாரு. அது தப்பு ஒண்ணும் கிடையாது. புரியுங்களா? ஆனா பட் ஸ்டாண்டர்ட் என்னன்னா மெஜாரிட்டி ஸ்டாண்டர்ட் என்னவோ அதுதான் நம்ம ஆன்சரா நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன். இன்னும் மற்றும் ஒரு கிளாஸ்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? இப்போ ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் சார் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்க அப்புறம் நீங்க புறப்படலாம். தேங்க்யூ. நண்பர்களே, இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கான எம்சிக்யூலாம் அனுப்பிச்சிருக்கோம். கிளாஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெட்ஒர்க்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படின்னு இருந்தீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் என்விரான்மெண்ட் இதனால கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கே ஓரளவு இது பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஏற்கனவே இது 2வது நாளாக இந்த டாபிக் எடுக்கிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வர சண்டே டவுட் கிளாரிஃபை செஷனில் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம எம்சிக்யூ ஏற்கனவே நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதை நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸில் சந்தேகங்கள் ஏதாவது 1 2 இருந்தால் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முத்துக்குமார் சார் சொல்லுமா, கேட்குறது சொல்லுங்க. சார் இப்போ மைக்ரோமீட்டர் வந்து போல்ட் நட்டு பிரின்சிபல் தானே சார்? அப்போ வெர்னியர் காலிபர் என்ன பிரின்சிபல் சார்? ஸ்லைடிங் மூமெண்ட். ஸ்லைடிங் மூமெண்ட்டா சார்? ஆமா. ஓகே. ஓகே. வேற யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள்? சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நாளைக்கும் வந்து ஃபிட்டர் கிளாஸ் தான் நடக்கும். நாளைக்கும் ஃபிட்டருக்கான ட்ரேடு தியரி தான். அதை வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இந்த வீக்கில் அடுத்த நாள் வந்துட்டு சாட்டர்டே திரும்ப மேக்ஸு, சண்டே வந்து டவுட் கிளாரிஃபை செஷன், இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். விஜய் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார். சொல்லுங்கம்மா. சார், இது காம்பினேஷன் செட் இது வந்து வாய்ஸ் சரியாகவே கேட்கல சார். பிரேக் ஆகி வந்துச்சு சார். அதான் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ சொன்னார் சார். ஸோ அது என்ன அதில் என்ன டவுட்டு உங்களுக்கு வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே சார். சார் அது வந்து இப்போ ஆங்கிள் செக் பண்ணுறோம்ல சார் காம்பினேஷன் செட்டில். அதில் வந்து ப்ரொடக்டரில் வந்து எந்தெந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் ஜாப்ல செக் பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கலான்னு. இப்போ அதில் வந்து 45 டிகிரி ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் ஹெட் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்புறம் புட்ரட் ஹெட்டில் வந்து நம்ம 360 டிகிரி வரைக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் வந்து நம்ம எந்த டிகிரி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் 90 டிகிரி அளக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 90 டிகிரி செட் பண்ணி பிளேடு ஹெல்ப்போட நம்ம அதை செட் பண்ணலாம். ஸோ 360 டிகிரி வரைக்கும் எனி ஆங்கிள் கேன் பி ரொட்டேட் அண்ட் ஸ்ட்ரெட் அண்ட் மெஷர் த ஆங்கிள். ஓகே, எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிளை வந்து நம்ம அளக்கிறதுக்கு அது நம்ம பயன்படுது. அண்ட் ஆல்சோ drawing this straight line also. நம்ம எந்த லைன் அந்த ஆங்கிள் வேணும் மார்க்கிங் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பர்பஸ் அண்ட் மெஷரிங் பர்பஸ் போத். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சார். அருண்குமார். சார், இந்த வெர்னியர் ஹைட் கேஜ் இருக்குல்ல சார், அதுல ஸ்கிரைபர் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆங்கிள் இருக்குமா சார்? ஸ்கிரைபருக்கு வந்து ஆங்கிள் இல்லம்மா, அது ஸ்டாண்டர்டு பேப்பர். அது ஹலோ சொல்லுங்க சார். அது ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ஆங்கிள் வந்து இல்லம்மா எதுவும். அது தனியா மெட்டீரியல் இருக்கு.
என்னம்மா? அது என்ன மெட்டீரியல் சார் அந்த ஸ்க்ரைபர்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே ஓகே சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே 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 சார். ம். மோசஸ் மோசஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசு. Hello, sir. Hello. சொல்லுங்க. Sir, good evening, sir. Sir, what is the meaning of reciprocating saw, sir? Reciprocating saw. Reciprocating saw, no, yeah. Circular saw, band saw, and a contour saw. Reciprocating. అవును sir. I will read that Asian book, sir. Circular saw, reciprocating saw, and band saw, sir. What is Maybe the meaning? reciprocating means nothing but a circular saw. Circular saw இருக்கு இல்லையா? Circular saw, sir. Sir, circular saw அது also it is used for uh, same, sir. some Hello. author mentioned the reciprocating saw, some author mentioned the circular saw. Okay, sir. Reciprocating That saw means also. that means half of the circle, that circumference means the one circle full Sir, circumference called sir, circle, no? sir, your voice is breaking. Break it. Hello. Hello. Sir, your voice is not audible, sir. நான் பேசும்போது அட்மிட் பண்ணிக்கிறேன். அதாவது circular bands are nothing but circumference. circumference வந்து அதுதான் வந்து circumference சான்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது nothing but both are same, no difference. Some author mentioned the circumference, some author mentioned circular. That's only different. Okay, no issue. Both are same. So, okay, sir. Thank you, sir. Okay. If again more clearance, more clarity will give on Sunday. Okay. Okay. Thank you, sir. Uday. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வந்துட்டு சிசல்ல வந்து ரேக் ஆங்கிள் ஜீரோவா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் சார்? கிளியரன்ஸ் ஆங்கிள் ஜீரோவா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் சார்? அதை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. ஒரு question not audible, yeah, not clear. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் இதா இருக்கு, வீக்கா இருக்கு. நீங்க அதெல்லாம் மெசேஜ் போட்டுருங்க. இல்ல சண்டே கிளாஸ்ல நம்ம அதை பத்தி இன்னும் கிளாரிட்டியா இது பண்ணுவோம். இங்க ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆகி தான் கேக்குது. ஓகே சார். டவுட் எல்லாம் நம்ம அவர் சார் சொல்றது உங்களுக்கு இதாக மாட்டேங்குது, லிசன் ஆக மாட்டேங்குது. நீங்க சொல்றது அவருக்கு சாருக்கு ஆடிபிளா இல்ல. ஓகே சார். ஓகே, நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க இது பண்ணிக்கோங்க. நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். சரி, எல்லாரும் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுனாலையோ நாங்கள் டெய்லியும் மெட்டீரியல் அனுப்புறதுனாலையோ உங்களால் வந்து எந்த அளவு உபயோகமாக இருக்கும்னா, நீங்கள் எந்த அளவு அதை படிக்கிறீங்க, எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் இதுக்காக மெனக்கிடுறீங்க, இதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகிறது. அதனால் அனுப்புகிற மெட்டீரியலை படிங்க, அதில் இருக்க சந்தேகங்கள் கேளுங்க, அதை ஒட்டி நம்ம போவோம். இன்னும் நாளைக்கு கிளாஸ் வந்து ஃபிட்டர் தியரி தான். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அதெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. நம்ம அதை பார்த்துட்டு டவுட் பண்ணலாம், இல்லை சண்டே கிளாஸில் ஃபுல் இது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல்.